வணக்கம். எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். முதலில் இன்று பார்க்க இருக்கும் விடயங்களின் சுருக்கம். ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தொகுப்பு. 30ஆம் திகதி வரை முடக்கம். மகாநாயக்கர்களின் கோரிக்கைக்கு அமைவாக நாட்டை ஒரு வாரத்துக்கு முழுமையாக முடக்குவதற்கு ஜனாதிபதி இணக்கம். சமையல் எரிவாயு தட்டுப்பாடா மறுக்கின்றது வர்த்தக அமைச்சு. இலங்கை மருத்துவமனைகளுக்கு உதவுமாறு வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களிடம் கோரிக்கை. மங்கள குறித்து சந்திரிகாவின் உருக்கமான வரிகள். இத்தாலியிலிருந்து திருமணம் செய்வதற்காக இலங்கை வந்த மாப்பிள்ளையும் அவருடைய தாயாரும் வைரஸ் தொற்றினால் உயிரிழந்திருக்கின்றார்கள். இன்று தொடக்கம் அத்தியாவசிய தேவைகள் முன்னெடுக்க மட்டும் வெளியில் செல்ல அனுமதி. முடக்கம் குறித்து அறிவிப்பு வெளியான கையோடு மல்லிக நகரங்களுக்கு படையெடுத்த மக்களின் ஒரு தொகுதியினர். தடுப்பூசி வழங்குவதற்கே ஊரடங்கு சட்டம் அரசு. நெடுஞ்சாலைகளில் கட்டுமான பணிகள் வழமை போல் இடம்பெறும். வெளிநாட்டு செலாவணியில் கொடுப்பனவுகள் மேற்கொள்வதற்காக இலத்திரனியல் நிதி பரிமாற்று அட்டைகள் பயன்படுத்துதல். நோர்வே இலங்கையின் முதலீடுகள் அதிகரிக்க திட்டம். சுகாதார ஊழியர்களுக்கு 3வது டோஸ் தடுப்பூசி. பெரிய கல்லாறு இலங்கை வங்கி தற்காலிகமாக மூடப்பட்டது. அம்பாறை மாவட்ட நுகர்வோர் அதிகார சபையினால் திடீர் சுற்றி வளைப்பு. புதிய அரசியலமைப்பு கூட்டமைப்பின் தலைவர் ஜனாதிபதிக்கு விசேட கடிதம். கற்பழிக்கப்பட்டதாக கூறப்பட்ட பெண் கன்னியானால் ரிசார்ட் பதுதீன் மீதான மர்ம முடிச்சுக்கள் அவ்வளவு தொடங்கியிருக்கின்றது. அரச ஊழியர்கள் மாத சம்பளத்தில் சரிபாதி அன்பளிப்பை செய்தால் நாட்டை முடக்க முடியும். தாலி கட்ட தயாரான போது திடீரென நுழைந்த சுகாதார அதிகாரிகள். நாட்டில் இன்றைய வைரஸ் தொற்று தொடர்பான நிலவரங்கள். வாருங்கள் இன்றைய செய்திகளின் விரிவான தகவல்களை பார்ப்போம். சங்கைக்குரிய மகா சங்கத்தினர்களே, மத தலைவர்களே, நண்பர்களே, வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கான ஒரே வழி தடுப்பூசி ஏற்றுவதே ஆகும். உலக சுகாதார ஸ்தாபனம், வைத்திய நிபுணர்கள் மற்றும் உலகன் தரம் வாய்ந்த வேலை திட்டத்தினூடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதனால்தான் இலங்கைக்கும் தடுப்பூசிகள் கொண்டு வருவதற்காக கடந்த காலங்களில் நான் விசேட ஆர்வம் காட்டியிருந்தேன். சீனா, இந்தியா போன்ற நாடுகள் தலைவர்களுடன் இது தொடர்பில் தனிப்பட்ட ரீதியில் உரையாடியிருக்கின்றேன். பல நாடுகளின் அரச தலைவர்களுக்கு நான் தனிப்பட்ட ரீதியில் கடிதங்கள் அனுப்பியிருக்கின்றேன். தடுப்பூசிகள் தயாரிக்கப்படும் நாடுகளுடன் நமது நாட்டு வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சினூடாக தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர் ஊடாக கலந்துரையாடியும் இருக்கின்றேன். தடுப்பூசி தயாரிக்கும் நிறுவனங்கள் எமது அதிகாரிகள் நேரடியாக தொடர்பு கொண்டனர். எமது நாட்டைச் சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் தடுப்பூசி ஏற்ற வேண்டும் என்ற என்னுடைய தேவையின் பிரகாரம் இதனை அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டேன். இந்த முயற்சியின் பலனாக தற்போது ஒவ்வொரு மாதமும் எமக்கு தேவையான தடுப்பூசிகள் பாரியளவில் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. எமக்கு முதலாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அஸ்ட்ராசெனகா தடுப்பூசி கிடைக்கப்பட்டது. அதன் பின்னர் சீனா உற்பத்தி செய்த சீனாஃபார்ம் தடுப்பூசி எமக்கு கிடைக்கப்பெற்றாலும் அந்த தடுப்பூசிக்கு தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் அனுமதி கிடைக்கப்பெறுவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக பொதுமக்களுக்கு அந்த தடுப்பூசியை பெற்றுக் கொடுக்கும் பணி சுமார் 1 மாத காலம் தாமதமானது. இவ்வாறு இருப்பினும் இவ்வாண்டு மே மாதம் 8ஆம் திகதி தொடக்கம் சீனாஃபார்ம் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டதன் தவிர அமெரிக்காவிடமிருந்து ஃபைசர் மற்றும் மொடோனா தடுப்பூசிகள், ஜப்பானிலிருந்து அஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகள், ரஷ்யாவிலிருந்து ஸ்புட்னிக் தடுப்பூசிகளும் எமக்கு கிடைக்கப்பட்டுள்ளதனால் தடுப்பூசியற்ற நடவடிக்கைகளின் பட்டியலில் நாம் உயர்ந்த இடத்தில் இருக்கின்றோம். செப்டம்பர் 10ஆம் திகதிக்குள் 100% 2ஆம் அலகு தடுப்பூசியை வழங்க முடியும். அந்த நிலைமையுடன் தொற்றுக்கு உள்ளாகும் நோயாளிகளின் எண்ணிக்கையும் அதனால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் குறைவடையும். நாட்டில் முன்வரிசை சுகாதார ஊழியர்கள், துறைமுகம் உட்பட அத்தியாவசிய சேவையாளர்கள், பாதுகாப்பு தரப்பினர், தொழிற்சாலையின் ஊழியர்கள் முன்னுரிமை அடிப்படையில் நாம் தடுப்பூசி ஏற்றியிருக்கின்றோம். ஆகவே இவ்வாறான முக்கியமான தருணத்தில் நாட்டிலுள்ள அனைத்து தரப்பினரும் இந்த தீர்மானம் மிக்க நிலைமையை புரிந்து கொண்டு திட்டமிட்ட முறையில் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். அதனால் ஒரு குழுவாக வைரஸ் தொற்று பரவலை தோற்கடிப்பதற்கு ஒன்றிணைந்து பணியாற்ற முன்வருமாறு அனைவரிடமும் நான் கௌரவத்துடன் கேட்டு நிற்கின்றேன் என்று ஜனாதிபதி அவர்களின் இன்றைய செய்தி அறிக்கையில் கூறியிருக்கின்றார். நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 195 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். தாலி கட்ட தயாரான போது திடீரென நுழைந்த சுகாதார அதிகாரிகள்.
பொகவந்தலாவ ஆரியபுர பகுதியில் சுகாதார விதிமுறைகள் மீறி இடம்பெற இருந்த திருமண நிகழ்வொன்று பொகவந்தலாவ பொது சுகாதார வைத்திய அதிகாரிகளினால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. திருமண நிகழ்வு மற்றும் பொது நிகழ்வுகளுக்கு அரசாங்கம் தடை விதித்த நிலையில் சுகாதார முறைகளை மீறி இந்த திருமண நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டதாக, இதில் சுமார் 25க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக சுகாதார அதிகாரிகள் அறிவித்திருக்கின்றார்கள். அரச ஊழியர்கள் மாதச் சம்பளத்தில் சரிபாதிய அன்பளிப்பை செய்தால் நாட்டை முடக்க முடியும். 14 நாள் நாட்டை முழுமையாக முடக்க வேண்டுமாயின் அரச ஊழியர்கள் தங்களது மாதாந்த சம்பளத்தில் சரிபாதிய அரசாங்கத்துக்கு அன்பளிப்பு செய்ய வேண்டுமென்ற தேசிய வைத்திய இராஜாங்க அமைச்சர் ஜிசர ஜியக்கொடி அறிவித்திருக்கின்றார். ஒவ்வொரு தரப்பினரும் நாட்டை மூடுமாறும் யோசனை முன்வைக்கின்றனர். பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் அனைத்து அரச ஊழியர்கள் மாதச் சம்பளத்தில் சரிபாதியை விட்டுக் கொடுத்தால் நாட்டை தாராளமாக முடக்க முடியும். அவ்வாறான வழியை பயணித்த இணக்கம் ஏற்பட்டால் நாட்டை மூடலாம். இந்த நாட்டில் அன்றாட வாழ்க்கையை கொண்டு செல்ல 80 லட்சம் பேர் உழைக்கின்றார்கள். அவர்களுக்கு நிவாரணம் வழங்க குறித்த பணத்தை பயன்படுத்த முடியும் என்று அறிவித்திருக்கின்றார். கற்பழிக்கப்பட்டதாக கூறப்பட்ட பெண் கன்னியானால் ரிசாட் பதுதீன் மீதான மர்ம முடிச்சுக்கள் அவ்வளவு தொடங்கி இருக்கின்றது. ரிசாட் பதுதீன் மீது அவர் குடும்பத்தின் மீதும் அவசரமாக போலியாக புனைந்த கட்டிய முடிச்சுக்கள் அவ்வளவு தொடங்கும் காலம் கனிந்து விட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதுதீன் மைத்துனர் கற்பழித்ததாக கூறப்பட்ட பெண் இன்னும் கன்னித்தன்மையோடு இருப்பதாகவும் நீதிமன்றத்தில் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட அறிக்கை வெளிவந்த பிரகாரம் ரிசாட் பதுதீன் மீதும் புனைந்த போலி களங்கத்தினை போக்கி அவரது குடும்பங்கள் நற்பதிப்பை இன்னும் ஒரு படி மேலே உயர்த்தியிருக்கின்றது என்றே சொல்லலாம் என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் கல்முனை மாநகர சபை உறுப்பினர் சிவான் அறிவித்திருக்கின்றார். ஏழை பெண்களை மூலதனமாக்கி ரிசாட் பதுதீன் நன்மதிப்புக்கு கேடு விளைவித்துக் கொண்டிருக்கும் எதிரணி அரசியல்வாதிகளுக்கு இந்த நாட்டின் இறுதி நம்பிக்கையாக உள்ள நியாய சபைகள் நீதியை மாத்திரம் பரிசளிப்பது கண்டு ஆனந்தம் அடைவதோடு தலைவரும் தாரமும் குடும்ப உறுப்பினரும் நீதியை பெற்று விரைவில் சிறை மீள்வார்கள் என்று நம்பிக்கை துள்கின்றது என்று சிவான் அறிவித்திருக்கின்றார். புதிய அரசியலமைப்பின் கூட்டமைப்பின் தலைவர் ஜனாதிபதியிடம் முக்கிய கோரிக்கை. புதிய அரசியலமைப்பை தயாரிக்கும் செயல்பாடுகள் இனிமேலும் தாமதிக்கக்கூடாது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவுக்கு அறிவித்துள்ளார். கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்தில் பிரதமர் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இடையில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட பின்னர் அது ஒத்திவைக்கப்பட்டதாகவும் பிறிதொரு தினத்தில் அந்த சந்திப்பு இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அம்பாறை மாவட்ட நுகர்வோர் அதிகார சபையினால் திடீர் சுற்றிவளைப்பு. அம்பாறை மாவட்டம் நுகர்வோர் அதிகார சபையினால் கல்முனை மாநகர சபை எல்லையிலுள்ள பல வர்த்தக நிலையங்கள் மீது திடீர் சுற்றிவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. பொருட்களின் விற்பனை செய்யும் போது நுகர்வோருக்கு நிபந்தனை விதிப்பது, மேலதிக கட்டணங்கள் அறவிடுவது, பொருட்களை பதுக்கி வைப்பது தொடர்பாக பொது மக்களினால் முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டதை அடுத்து அம்பாறை மாவட்ட நுகர்வோர் அதிகார சபையினால் குறித்த திடீர் சுற்றிவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. பெரிய கல்லாறு இலங்கை வங்கி தற்காலிகமாக மூடப்பட்டது. பெரிய கல்லாறு இலங்கை வங்கியில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் கடமை புரியும் ஒருவருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளமையினால் வங்கி நடவடிக்கைகள் யாவும் எதிர்வரும் 4ஆம் திகதி வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. பெரிய கல்லாறு கிராமத்தில் இலங்கை வங்கி, மக்கள் வங்கி ஆகியவற்றில் கடமை புரியும் உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் 15 பேருக்கு 7 மாற்றாக ஆன்டிஜன் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட போது அதில் இலங்கை வங்கி கடமை புரியும் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவர் வைரஸ் தொற்றுக்கு இலக்காகி இருக்கின்றார். சுகாதார ஊழியர்களுக்கு 3வது டோஸ் வைரஸ் தடுப்பூசியின் பூஸ்டர் டோஸ் இலங்கையில் உள்ள சுகாதார ஊழியர்களுக்கு வழங்கப்படும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அண்மை காலமாக டெல்டா வைரஸ் வேகமாக பரவி வருவதனால் சுகாதார பணியாளர்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் என்று இந்த சந்திப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுகாதார பணியாளர்களுக்கும் கூடுதல் வைரஸ் தடுப்பூசி மருந்தை வழங்குவது குறித்து பரிசீலிக்குமாறு சுகாதார பணியாளர்கள் நாயகத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இதன்படி 2 டோஸ் செலுத்திவிட்டு 5 மாதங்களின் பிறகு பூஸ்டர் டோஸை செலுத்த முடியும் என்று முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. நோர்வே இலங்கையில் முதலீடுகள் அதிகரிக்க திட்டம். நோர்வே தூதுவர் பசில் ராஜபக்சவுக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று இலங்கையில் உள்ள நோர்வே தூதரகத்தில் இன்று இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலில் இலங்கையில் நோர்வே முதலீடுகள் அதிகரிப்பதற்கான வழிகள், வைரஸ் தொற்று நோயினால் ஏற்படும் பொருளாதார சவால்கள் மற்றும் வரவிருக்கும் ஆண்டுகளில் பொருளாதார மீட்புக்கான பாதை குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டு செலாவணியில் கொடுப்பனவுகள் மேற்கொள்வதற்காக இலத்திரனியல் நிதி பரிமாற்று அட்டைகளை பயன்படுத்துதல்.
கடன் அட்டை, பற்று அட்டை, ஏனைய சேமிக்கப்பட்ட பெறுமதி அட்டை வைத்திருப்பவர்கள் அத்தகைய அட்டைகளை பயன்படுத்தி இலங்கைக்கு வெளியில் வருகின்ற ஆட்கள் வெளிநாட்டு செலாவணியில் சில கொடுப்பனவுகள் மேற்கொள்வதிலிருந்து கட்டுப்படுத்தப்பட்டுள்ளார்கள், தடுக்கப்பட்டுள்ளார்கள் என்று குறிப்பிடப்படுகின்ற செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றது என்று மத்திய வங்கி கவனத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மத்திய வங்கியானது புதிய கட்டுப்பாடுகள் எதையும் அறிமுகப்படுத்தவில்லை என்று பொதுமக்களுக்கு அறிய தருவதுடன் அத்தகைய அட்டைகள் வைத்திருப்போர் தனிப்பட்ட தன்மையிலான நடைமுறை கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் இலங்கைக்கு வெளியில் வருகின்ற ஆட்களுக்கு கொடுப்பனவுகள் மேற்கொள்வதற்கு அத்தகைய அட்டைகளை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நெடுஞ்சாலைகளின் கட்டுமான பணிகள் வழமை போல் இடம்பெறும். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவுகள் காலப்பகுதியில் நாடு முழுவதும் வீதி மற்றும் நெடுஞ்சாலைகளின் கட்டுமான பணிகள் வழமை போல் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருந்தெருக்கள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ இதனை தெரிவித்திருக்கின்றார். தடுப்பூசி வழங்குவதற்காகவே முழுமையான ஊரடங்கு. 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஆக குறைந்தது முதலாவது தடுப்பூசியை வழங்கும் அடிப்படை நோக்கத்திலே நாடளாவிய லாக்டவுன் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றது ஜனாதிபதி ஊடகப் பிரிவு. தொழிற்சங்கங்கள், இடதுசாரி அரசியல் சக்திகள் திங்கள் முதல் நாட்டை முடக்குவதற்கான போராட்டங்களில் ஈடுபடப் போவதாக அறிவித்திருந்த நிலையில் இன்று அவசரமாக முழுமையான லாக்டவுன் அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் அதற்கான அடிப்படை காரணம் தடுப்பூசி வழங்குவது என்று விளக்கமளிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முடக்கம் குறித்த செய்திகள் வெளியிடப்பட்ட நிலையில் மலிக நகரங்களுக்கு படியெடுத்த மக்கள். 30ஆம் திகதி வரை முடக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியான கையோடு மல்லிக நகரங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு பெரும்பிளம்பு மக்கள் வருகை தந்தனர். தற்போது கூட நகர பகுதியில் பெரும் பரபரப்பாகவே காணப்பட்டிருந்தது. சற்று முதல் 30ஆம் திகதி அதிகாலை 4 மணி வரை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம். அத்தியாவசிய சேவைகள் முன்னெடுக்க அனுமதி. மருந்தகங்கள் திறந்திருக்கம். மருந்து தயாரிப்பு மற்றும் விநியோகத்துக்கு அனுமதி. விவசாயம், ஆடை, கைத்தொழில் ஆகியவற்றை இடையூறின்றி முன்னெடுக்க முடியும். 60 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து பிரஜைகளும் செப்டம்பர் 1ஆம் திகதிக்குள் தடுப்பூசி. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை முறிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை முன்னெடுக்க பணிப்பு. அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடுவோருக்கு கடமைகளுக்கு செல்லும் போது விசேட அனுமதி பத்திரம் வழங்கப்படும். எனினும் தமது பணிகளுக்கு செல்வதற்கான அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணங்களை சோதனை சாவடியில் காண்பித்து பணிக்கு செல்ல முடியும். இத்தாலியில் இருந்து திருமணம் செய்வதற்காக இலங்கை வந்த மாப்பிள்ளையும் அவருடைய தாயாரும் வைரஸ் தொற்றின் காரணமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். இத்தாலியிலிருந்து திருமணம் செய்து கொள்வதற்காக இலங்கை வந்த இளைஞர் வைரஸ் தொற்றினால் உயிரிழந்திருக்கின்றார். குறித்த இளைஞன் மற்றும் அவரது தாயாரும் வைரஸ் தொற்றினால் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இத்தாலியின் மோன்சோ நகரத்தில் தொழில் செய்து வந்த இளைஞன் இலங்கை வந்துள்ளார். திருமணம் செய்து கொள்வதற்காக கடந்த 1 மாதத்துக்கு முன்னர் அவர் இலங்கை வந்திருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. இலங்கை வந்தவர் வைரஸ் தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்திருக்கின்றார். எனினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். இவ்வாறு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த இளைஞன் 27 வயதுடையவர் என்று தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. மகன் உயிரிழப்பதற்கு முன்னர் அவரது தாயாரும் வைரஸ் தொற்றுக்கு இலக்காகி உயிரிழந்திருக்கின்றார். திருமணத்துக்கான ஏற்பாடுகள் கடந்து வந்த நிலையில் இவ்வாறு குறித்த இருவரும் உயிரிழந்திருக்கின்றார்கள். உயிரிழந்த தாயும் மகனும் தங்கொட்டுவ வடக்கு சேனாவில் கிரகல பிரதேசத்தினைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகின்றது. மங்கள குறித்து சந்திரிகாவின் உருக்கமான வரிகள். அன்புள்ள மங்கள, நம் நாட்டில் தற்பொழுது அதிகளவிலான மக்களை பாதிக்கு பாதி வைரஸ் நோயினால் நீங்களும் அவதியுறுவது மிகவும் வேதனையாக இருக்கின்றது என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க அறிவித்திருக்கின்றார். முன்னாள் நிதி மங்கள சமரவீர வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டு தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா இது தொடர்பில் தனது முகப்புத்தகத்தில் பதிவொன்றை இட்டிருக்கின்றார். நீங்கள் வைரஸ் தொற்றுக்கு உள்ளானதை குறித்து நான் மிகுந்த வேதனை அடைகின்றேன். தற்பொழுது நாளுக்கு நாள் குணமடைந்து வருவதை கேட்டு நான் நிம்மதியாக இருக்கின்றேன். நீங்கள் மிகவும் விசுவாசமான கொள்கை ரீதியான அரசியல் நண்பராகவும் பேரழிவின் போது கைவிடாத நல்ல நண்பராகவும் இருக்கின்றீர்கள். எங்கள் அன்புக்குரிய மக்களுக்கான சிறந்த நாட்டை கட்டியெழுப்ப நீங்கள் விரைவில் குணமடைந்து வருவீர்கள் என்று நான் நம்புகின்றேன் என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மருத்துவமனைகளுக்கு உதவுமாறு வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களிடம் கோரிக்கை.
வைரஸ் பெருந்தொற்று காரணமாக வேகமாக பரவி வருவதனாலும் இலங்கை மிக ஆபத்தில் இருப்பதனாலும் இராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டே புள்ளே முடிந்தவரை கிராமப்புற மருத்துவமனைக்கு உதவுமாறு வெளிநாடுகளுள்ள இளைஞர்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு ஆதரவளித்து உதவிய ஆஸ்திரேலியாவில் வாழும் இளைஞர்களுக்கு நன்றிகள் கூறப்பட்டுள்ளது. டெல்டா வைரஸ் பரவுவதனால் இலங்கை ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது என்று இராஜாங்க அமைச்சர் அறிவித்திருக்கின்றார். சமையல் எரிவாயு தட்டுப்பாடா மறுக்கின்றது வர்த்தக அமைச்சு. நாட்டின் சில பாகங்களில் வீட்டு சமையல் எரிவாயு தொடர்ந்தும் தட்டுப்பாடு நிலவுவதாக நுகர்வோர் குற்றம் சுமத்துகின்றனர். எவ்வாறு இருப்பினும் வர்த்தக அமைச்சு அண்மையில் வெளியிட்டிருந்த அறிக்கையில் சந்தையில் வீட்டு சமையல் எரிவாயு தட்டுப்பாடு நீங்கியுள்ளதாக அறிவித்திருக்கின்றார்கள். 30ஆம் திகதி வரை முடக்கம். மகாநாயக்கர்களின் கோரிக்கைக்கு அமைவாக நாட்டை ஒரு வாரத்துக்கு முழுமையாக முடக்குவதற்கு ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்திருக்கின்றார். நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு இலங்கை பற்றிய விரிவான தகவல்களோடு உங்களை சந்திப்போம்.